நீங்கள் கடைசியாக நடந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்குகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, பதக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அவர் பாட்டுக்கு. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, மோர் ரெஸ்பான்சிபிள். அதில் எது முக்கியமான டிபார்ட்மெண்ட்னா லா அண்ட் ஆர்டர். அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்க வேண்டும். அங்கேயும் அவர் உரையாற்றவில்லை. சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும் முடிவையே நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அதன் மூலம் லாவணி அரசியல் என்பது குறையும், தேவையற்ற காட்டுக்கூச்சல் எழுப்புவது என்பது குறையும், உறுப்பினர்களுடைய நடத்தையில் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படும். இதெல்லாம் தேவை. அந்த வகையில் இப்போது கடந்த ஆண்டு காலங்கள் இல்லாத ஒரு நடைமுறையை இப்போ சட்டசபையில் கொண்டு வந்திருக்கிறார் இவர். பேசாமலே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதை மக்கள் பேசுகிறாங்க இல்லையா? அதுதானே தேவை. ஒரு முதலமைச்சர் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். விஷயங்களை கீழே இருந்து வெவ்வேறு செக்ஷன்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். தான் தெரிந்து கொண்டதிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆதவர்ஜனா ஏதோ ஒரு கற்பனையில் பேசுகிறார். அதை வைத்து இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியில் அவர் தான் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கார். விஜய் அங்கே போயிட்டார்னா இவர் இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, அந்த ஆசையில் பேசுகிறாரா என்று சிலர் கேலி செய்கிற அளவுக்கு அல்லது அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்குத்தான் ஆதவ் பேச்சு வழிவகுத்திருக்கிறது. மதத்தையும் மொழியையும் எப்படி நீங்கள் லிங்க் செய்வீர்கள்? தமிழ் பெருமைக்குரிய மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி, தொன்மையான மொழி. நான் பைபிளை போற்றுகிறேன், மதிக்கிறேன். ஆனால் தமிழில் இல்லாதது எது? தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்களுடைய வரவு நிச்சயமாக வரவேற்கப்படும். அவர் தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் என்பதுதான் இந்த பார்வை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். தவேக அரசு ஆட்சி அமைத்து 100 நாட்களில் கிட்டத்தட்ட 1,21,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 1,06,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக இன்று பத்திரிகைகள் முதல் பக்க செய்தியாக வெளிவந்திருக்கு. இன்றைக்கு நடந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று ஒரே நாளில் மட்டும் 67,000 கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 97 நிறுவனங்களோட போடப்பட்டிருக்கிறதாக செய்திகள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியோட கலந்துக்கிட்டு சிறப்பாக இருக்காரு. அவருடைய இந்த முதலீட்டு ஈர்ப்பு இந்த 100 நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்ததற்காக சொல்லப்படுகிறது. ஒரு பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வை என்ன? கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் அதற்கு முன்பு நடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் கூட இதே போல் ஒரு 1.25 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக மாநாடு நடந்திருக்கிறது. அம்மா அவர்கள் காலத்திலும் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த முதலீடுகளில் மெட்டீரியலைஸ் எம்ஓஇயில் எவ்வளவு மெட்டீரியலைஸ் ஆகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் இந்த ஒப்பீடுகளை சொல்வதற்காக இன்றைய அரசாங்கத்தின் முயற்சிகளை நான் குறை கூறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சகோதரி கீர்த்தனா அவர்கள் கூட தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்த அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி வருகிறது என்று ஒரு வீடியோவில் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றவில்லை என்றாலும் கூட உரையாற்றாமல் இருந்தது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. ஏனென்றால் முதலீட்டாளர்கள், தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு எவ்வாறு தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஒரு பிரீஃப் செய்திருக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்களை இம்ப்ரெஸ் செய்கிற வகையில் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாததில்லை, கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அன்றைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களோ தங்கமணி அவர்களோ முதலீட்டாளர்களை அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையிலே பேசியிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறெல்லாம் நிகழ்ச்சி நடைபெறாமல் வெறும் எம்ஓஇக்களை ஷேர் செய்து கொண்டு நன்றியுரை என்று முடிந்தது என்பது எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு நீண்ட காலமாக இந்த மாதிரியான அரசு நிகழ்ச்சிகளை கவனித்து வருபவன் என்ற முறையில் இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் அரசாங்கம்
கவனத்துடனும் கூர்மையான விழிப்புணர்வுடனும் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது முதலமைச்சர் அலுவலகமோ ஒரு 10 நிமிட உரையை தயாரித்து தருவது என்பது பெரிய விஷயமே அல்ல. என்றால் வாட் இஸ் தி கிளைமேட் இன் தமிழ்நாடு? அதாவது என்னது அட்வான்டேஜ் டு இன்வெஸ்டர்ஸ் என்பது தேர் மஸ்ட் பி எ பிரீஃப் நோட் ஃப்ரம் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். தட் வாஸ் மிஸ்ஸிங் டுடே. மற்றபடி இந்த 1,00,000 கோடி முதலீடு, 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, இவை பற்றியெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எந்தெந்த நிறுவனங்கள் எங்கே தொழில் தொடங்கப் போகின்றன, அவர்கள் அந்த பணிகளில் ஈடுபட்டு எப்போது அந்த நிறுவனங்கள் இயங்கத் தொடங்கும். அநேகமாக இந்த விவரங்கள் தொழில்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு அமைச்சரை நோக்கி கேட்கப்படும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். அப்போது சட்டசபையில் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் என்று நான் பார்க்கிறேன். எப்படி இருந்தாலும் தொழில் முதலீடுகளை வேறு மாநிலங்களுக்கு கோட்டை விடாமல் தமிழ்நாட்டை நோக்கி திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்டு சலுகை, மின்சாரத்தில் ஒரு சலுகை, அண்டு அபவ் ஆல் லா அண்ட் ஆர்டர், இதெல்லாம் உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நம்ம அஃபோர்டபுள், அவர்களுக்கு இங்கே தொடங்கினால் ஒரு நல்ல சூழல் இருக்கிறது, ஒரு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்கான ஸ்கோப், அதை வெளிப்படுத்த வேண்டும். அரசு தனது செயல்பாட்டின் மூலம் அதை உணர்த்த வேண்டும். இப்போது ஆந்திராவிலே அது பெரிய அளவில் அந்த இருக்கக்கூடிய அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் திரு சந்திரபாபு நாயுடு, இப்போது அதே மாதிரி தெலுங்கானாவும் சரி, ஆந்திராவும் சரி, திரு ரேவந்த் ரெட்டி அவர்களும் சரி, திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். கர்நாடகாவில் பெரிய ஐடி ஹப்பே உருவாகி இருக்கிறது. நான் அண்மையிலே பெங்களூர் சென்றிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய 1-2 பேரோடு உரையாடுகிற போது நான் தெரிந்து கொண்ட செய்தி, பெரிய அளவில் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டிலேருந்து ரோடுலேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. மெட்ராஸ்லேயும் இப்போ பெரிய அளவு நடக்குது. இந்த அரசு வேறு மாவட்டங்கள், குறிப்பாக தொழில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதற்கு முன்னுரிமை தந்து அந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு கவனம் செலுத்த தொடங்கி இருப்பதாக பட்ஜெட் தெரிவிக்கிறது. ஆகவே நான் அதை புரிந்துணர்வு ஒப்பந்தத்துலையும் அதான சொல்லியிருக்காங்க. சிவகங்கையில், ராமநாதபுரத்தில், விருதுநகரில் இது போன்ற அதாவது சென்னையை தாண்டி செங்கல்பட்டு அதுதான் நான் தாண்டி சொல்கிறேன். அங்கெல்லாம் மாவட்டங்களுக்கும் போயிருக்காங்க. அங்கெல்லாம் தொழிலுக்குரிய லேண்டை கொடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய சலுகையை குறித்து நாம் முதலீடுகளை ஈர்ப்பதில் தவறில்லை என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார். நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. முதலமைச்சர் இந்த மாதிரி தொழில் முதலீடுகளை ஈர்த்திருந்தாலும் அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசாதது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறது, அப்படி ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னீங்க. அவருடைய அதாவது அவர் பேச்சே அப்படி தானே. தேர்தலுக்கு முன்பிருந்து அவருடைய என்னது லெஸ் டாக் மோர் ஒர்க் அப்படிங்கிறதான அவருடைய கான்செப்ட். லெஸ் டாக் மோர் ஒர்க்குன்றது எதில் இருக்கணும்னா, நீங்கள் அரசியல் மேடைகளோ இல்லை சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை தவிர மற்ற நேரங்களில் வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லை என்று நினைப்பதோ அதெல்லாம் வேறு. பட் தெர் ஆர் சர்டன் ஈவெண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஓப்பன் ஹிஸ் மைண்ட். அவர் என்ன நினைக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை தெரியப்படுத்த வேண்டிய இடங்கள். அதில் ஒன்று இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு. சரி, அதே மாதிரி நீங்கள் கடைசியாக நடந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்குகிற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, பதக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அவர் பாட்டுக்கு. அது போலீஸ் என்ன செய்யணும், போலீஸிடம் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன, அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மோர் ரெஸ்பான்சிபிள். அதில் எது முக்கியமான டிபார்ட்மெண்ட்னா லா அண்ட் ஆர்டர். அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்க வேண்டும். அங்கேயும் அவர் உரையாற்றவில்லை. இப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் பேச மாட்டாரு, செயலில் காட்டுவார்னா இதெல்லாம் சும்மா டைலாக். இல்லை சார், இந்த தேர்தலுக்கு முன்பு கூட நம்ம பத்திரிகையாளர்களாக நம்ம சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இவர் பாட்டு வராரு, பேசுறாரு, போயிடறாரு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்த மாட்டேங்கிறாரு. எப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாம ஒரு தேர்தலை சந்திப்பாருனோ, அவர் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாம தேர்தல் சந்திக்கிறாரு, ஜெயிக்கிறார், அதெல்லாம் வேற விஷயம். முதலமைச்சர் ஆகிவிட்டார், அடுத்தடுத்து செயல்களில் ஈடுபட்டு தானே இருக்கார் சார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் சில புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், யோசனைகளை பெற முடியும். நீங்கள் சார் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன் சர்டன் ஈவெண்ட்ஸ் யூ ஷுட் ஸ்பீக். முதலமைச்சரை ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி கிடைக்கிறாங்கன்னு வைங்க,
அங்கே போய் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆடல் கலையை பற்றி அவர் ஒரு வகுப்பு எடுக்க முடியாது. தொழில்துறை மாநாடு, காவல்துறை நிகழ்ச்சி இவற்றெல்லாம் பேசணும் சார். நீங்கள் வந்து சில முதலமைச்சர்கள் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பேசியிருக்காங்க. ஏலிசை நாடகம் என்ற நிகழ்ச்சி, திரைத்துறையினருக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியும். நீங்கள் வந்து பெப்சி அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சி, நான் வந்து அப்படி கூட சொல்லலை. சில குறிப்பிட்ட இப்போ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுங்க, அங்கே முதலமைச்சர் கலந்துக்கிறாருன்னு வைங்க, சீஃப் கெஸ்ட்டாக கேட்கணும். இன்றைக்கு மருத்துவத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சியில் பல புதிய மருந்துகள் வருது, புதிய ஆப்ரேஷன்கள் வருது. இதெல்லாம் நீங்கள் அந்த முன்னெடுப்புகள்லாம் எடுங்க, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான ஒத்துழைப்பை வழங்கும். இதெல்லாம் சொல்லிவிட்டு காமன் பீப்புள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலினுடைய தரத்தை நாங்கள் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். காமன் பீப்புள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அதை ஒரு அஃபோர்டபுளாக மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு அப்பீல் விட வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. போனார்னா நான் சொல்கிறது, அவர் எங்கேயும் பேச வேண்டியதில்லை சார், அவர் செயலில் காட்டுவார்னா இது என்ன மாதிரியா சார்? வாட் இஸ் தி மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு பீப்புள் பை திஸ்? சார் அது அவருடைய ஸ்டைலாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இருப்பதை தவிர்ப்பது நல்லதுன்றது என்னுடைய பார்வை. இங்கே ஸ்டைலாக எது இருக்கலாம்னா, சட்டசபையில் மோதிக்குவாங்க பாருங்கள், அது மோதாமல் இவர் அமைதியாக இருக்கார். மந்திரிகள் எழுந்து பதில் சொல்கிறாங்க. கூச்சல் குழப்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும் முடிவையே நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அதன் மூலம் லாவணி அரசியல் என்பது குறையும், தேவையற்ற காட்டுக்கூச்சல் எழுப்புவது என்பது குறையும், உறுப்பினர்களுடைய நடத்தையில் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படும். இதெல்லாம் தேவை. ஆனால் முதலமைச்சர் எல்லா சமயங்களையும் பேசாமல் மௌன குருவாக இருப்பார் என்பதை, அவரது ஸ்டைல், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை நான் ஏற்கவில்லை. அந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். நான் ஒரு 3-4 முதலமைச்சர்களை நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் இதை வித்தியாசம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது பேச வேண்டும், சில கருத்துக்களை பொதுவெளியில் விவாதத்திற்கு முன்வைக்க வேண்டும், அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். அத்தகைய பேச்சுக்கள் மூலம் அதை செய்யாமல் தவிர்ப்பது என்பது ஆரோக்கியமான போக்கு அல்ல என்பதுதான் என் பார்வை. சரி சார், உங்களுடைய வாதத்திலேருந்தே நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 முதலமைச்சர் கூட பழகியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட சிலருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்திருக்கீங்க. அது நானே நேரடியாக சில விஷயங்களை பார்த்துருக்குறேன். அந்த வகையில் இப்போது கடந்த ஆண்டு காலங்கள் இல்லாத ஒரு நடைமுறையை வந்து இப்போ சட்டசபையில் கொண்டு வந்திருக்கிறார் இவர், பேசாமலே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதை மக்கள் பேசுகிறாங்க இல்லையா? அதுதானே தேவை. இல்லை சார், சட்டசபையில் பேச மாட்டேன்றார். இல்லை, சட்டசபையில் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறார் சார். நான் சொல்வது எல்லா நேரங்களிலும் பேசாமல் தான் இருப்பார் என்பது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? பத்திரிகையாளர்களை சந்திக்காததே நீங்கள் ஒன்றுமே ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லைங்க சார், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. வெறும் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு விட்டார். இந்தியா டுடே எடிட்டரு அந்த மாதிரி சில பேரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்டார். அவர்களுடையாவது இல்லை, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு நடந்தது. ஒருவேளை அப்படி தேர்தலுக்கு முன்பு இவர் வந்து பத்திரிகையாளரே சந்திக்க சார், மாட்டார். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடுமையான மாறுபாடு கொண்டவர், உங்களுக்கு தெரியும். நான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்றவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகளில் கலந்து கொண்டவன். கலைஞர் அவர்களோடு ஓரிரு முறை உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் அரசாங்க நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் போது என்ன நடக்கிறது என்று ஓரிரு நிமிடங்கள் நின்று கேட்டுவிட்டு போயிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது வெளியிலே நடக்கிற செய்திகளை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். வெறும் போலீஸ் அதிகாரிகள் எழுதி தருகிற குறிப்புகளில் மட்டும் முழு உண்மைகள் வெளிவந்து விடாது என்பதை முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவர்களை பத்திரிகையாளர்களிடம்தான் சில தகவல்களை தெரிந்து கொள்கிறார்கள் என்கிற தகவல் முதலமைச்சர் முதலில் தெரிய வேண்டும். இன்டெலிஜென்ஸுக்கு அப்படியே வானத்திலிருந்து குறித்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து விடாது. அவர்கள் பல்வேறு இடங்களில் சோர்சஸ் வைத்திருப்பார்கள். அந்த சோர்சஸ் மூலம்தான் அவர்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறது. உளவு பிரிவை பயன்படுத்துவார்கள், நுண்ணறிவு பிரிவை பயன்படுத்துவார்கள். ஆனால் அவர்களும் சில சோர்சஸ்களை வைத்திருப்பார்கள். உளவுத்துறையினுடைய மூத்த அதிகாரிகளாக பணியாற்றியவர்களோடும் நான் உரையாடி இருக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு முதலமைச்சர் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். விஷயங்களை கீழே இருந்து வெவ்வேறு செக்ஷன்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். தான் தெரிந்து கொண்டதிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் எங்கே வெளிப்படுத்துகிறீர்கள்? எங்கே இதுவரை பேசியிருக்கிறீர்கள்? காவல்துறை மாநாட்டில் பேசினீர்களா? நீங்கள் கோட்டையில் காவல்துறை மாநாட்டில் பேசுனீங்க, அது வேற விஷயம்.
காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கம் வழங்குகிற நிகழ்ச்சி நடக்குது, தொழிலதிபர்கள் மாநாடு நடக்குது. அப்புறம் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுங்க, சிஐஐ கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்க. அதுலேயும் பேசாமல் அவங்க கருத்தெல்லாம் கேட்டு வணக்கம் போட்டு வந்துடுவாரா? என்ன சார் இது நீங்கள் சொல்கிறீங்க? ஆகவே நான் பெரிய குறையாக சொல்லவில்லை. முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு அவர் என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு அதிகாரிகளிடமோ, பொதுத்துறையினரிடமோ, தொழில்துறையினரிடமோ, விவசாயத்துறையினரிடமோ என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பேச வேண்டும். விவசாயிகள் நடந்த மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதாவாகட்டும் கலந்து கொண்டிருக்கிறார். இறுதியிலே பேசியிருக்கிறார். அவர்கள் கூறுகிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இறுதியிலே தன்னுடைய கருத்தை, அரசாங்கத்தின் நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். வணிகர்கள் மாநாட்டில் அமைச்சர்களை அனுப்பி கருத்துக்களை கேட்டு பெற்றிருக்கிறார். சட்டசபையிலே அறிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் ஒரு அரசாங்கத்திற்கு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. அதான் சார், ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த அரசிற்கு முதலமைச்சர் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் பேசினா இன்னும் அந்த தொழில் முதலீட்டாளர்களுக்கும் சரி, காவல்துறையிலும் சரி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது ஒரு ஒரு அந்த நிறுவனத்தோடும் முதலமைச்சருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மக்களும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. வருங்காலத்தில் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் சார். நீங்கள் சொல்கிறத ஒரு கோரிக்கையாக கூட நம்ம வந்து புதுவெளியில் வைப்போம். அவர் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி சார், நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, சட்டசபையில் நேரடி காட்சிகள் காட்டுறதுனால நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்து இருக்குது, சில விஷயங்கள் வந்து சரியாக நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது நேற்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதுதான் இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த வேர்டாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நேற்று சட்டசபையில் வச்சுதான் அது எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு விவாத பொருளாக கூட ஆச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவுடன் இணைந்த போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் மட்டுமில்ல, வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் நாங்கள் வந்து தாவேக்காவோட தான் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம், கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ நேற்று பேசின ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சுக்கு பிறகு ஒரு ராகுல் காந்தி பிரதமரே ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி விடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று தினம் சட்டசபையில் பேசினது என்ன கான்டெக்ஸ்டில், தொகுதி மறுவரை மசோதா மத்திய அரசு இன்னும் கொண்டு வரவே இல்லை. அந்த பில் வந்து இறுதி வடிவம் பெறலை. முதல்ல ஒரு அட்டெம்ப்ட் நடந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் பிறகு அது நின்று இருக்குது. பல்வேறு கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு பெற்றிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தென் மாநிலங்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. வட மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய, செம்மையான முறையில் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழகம் அதன் காரணமாக அதன் பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு கவலை, இந்த கவலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சாரம் பண்ணும்போது ஆனால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எந்த ஒரு மாநிலத்திற்கும் தொகுதி மறுவரை மசோதா மூலம் அநீதி இழைக்கப்படாது. இருக்கிற இடங்கள், நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்படுமே தவிர குறைக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 800 இடங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அது அதிகரிக்கிறது, ஒரு 350 இடம் அதிகரிக்கிறது என்று சொல்லும்போது ப்ரப்போர்ஷனேட்டாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன உயர்வு கிடைக்கிறதோ அதே அளவு உயர்வு தமிழ்நாட்டுக்கும் கிடைத்தால் அதை, அந்த மசோதாவை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. நேற்றைய தினம் இந்த விவாதத்தில் பேசிய மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் சரி, மிக அருமையான வாதங்களை எடுத்து வைத்தார்கள். என்ன வாதங்கள் என்று சொன்னால், பெரிய ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சிகள் பிரிக்கப்படுகின்றன, வட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய தாலுகாக்கள் உருவாக்கப்படுகின்றன. இவையெல்லாம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநில அரசாங்கம் செய்கிறது. பெரிய மாவட்டங்கள் 2ஆக பிரிக்கிறார்கள், புதிய மாவட்டத்தை உருவாக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், அந்த நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சிகளுக்கும் நான் போயிருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய குடியரசு துணைத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாவட்டம், இந்த மதுரையிலிருந்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தை பிரித்து 3 மாவட்டங்களாக உருவாக்கினார்கள். அந்த பிரிப்பின் மூலம்தான் எல்லாவற்றுக்கும் தென்கோடியிலிருந்து மதுரைக்கு வர வேண்டிய நிலை என்பது மாறியது. எதற்காக அப்படி பிரிக்கிறார்கள்? நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறார்கள்.
இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே சில சட்டமன்ற தொகுதிகளே லட்சக்கணக்கான வாக்காளர்கள் 5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட தொகுதி சில தொகுதிகள் இருக்கின்றன. அன்றைக்கு விவாதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டது. சோழிங்கநல்லூர் வந்து 6 லட்சம் பாராளுமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பாராளுமன்ற தொகுதியினுடைய எல்லை ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கொண்டு போய் முடிகிறது. அப்படியானால் அத்தனை லட்சம் வாக்காளர்களுக்கு அந்த பிரதிநிதியால் அவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக கவனிப்பதற்கு முடியுமா குறுகிய பதவிக்காலத்தில் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாவதன் மூலம் அந்த தொகுதிகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு மசோதாவை ஏன் எதிர்க்க வேண்டும்? அதற்கு தெளிவான பதில் ஆதவர்ஜனாவும் வளைத்து 25 நிமிடம் பேசினாரே தவிர இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும். இரண்டாவது சொல்றாரு 40 எம்பி வச்சுக்கிட்டு இவர் பிரதமர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணுமா? தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகுவது என்பது குதிரை கொம்பு மாதிரியான விஷயம். ஏன்னு கேளுங்க, எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும் கட்சியாக தவிர பெரும்பான்மை கிடைக்காத நிலை அகில இந்திய அளவில் உருவாக வேண்டும். உருவாகும் போது 40 எம்பிக்கள் இங்கே இருந்து ஒரே கட்சியிடம் இருக்க வேண்டும். அவர்கள் எடுப்பதுதான் முடிவு, அவர்கள் சொன்னால்தான் ஒரு சர்க்கார் அமைய முடியும் என்ற நிலை உருவானால்தான் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட துணை பிரதமர் ஆகலாமே தவிர பிரதமராக முடியாது. 150-200 எம்பி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்குற 40 எம்பிக்காக உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் சீட்டை தூக்கி கொடுத்துருவானா? கொஞ்சமாவது சிந்திக்க வேணாமா? ஆகவே ஆதவர்ஜனா பேசுவது கதைக்கு உதவாதது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ஏதாவது குருட்டு அதிர்ஷ்டத்தில் நடந்தால்தான் உண்டு, தேவகோடா குஜராத் வந்தால் மாதிரி. ஆகவே அது அவ்வளவு சுலபமாக நடைபெறக்கூடியதல்ல. வட இந்திய அரசியல் என்பது சூட்சமங்களும் சூத்திரங்களும் நிறைந்தது. ஆகப்பெரிய தலைவர், அகில இந்திய அளவில் அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் மிக்க திரு மூப்பனார் அவர்கள் பிரதமர் அமைச்சராக வர முடியவில்லை. அதற்கான காரணங்களை நாம் நன்றாக அறிவோம். வெறுமனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டும் பழி போட முடியாது. அப்போது இருந்த சூழல் வேற. மூப்பனார் அவர்களை அதை உணர்ந்திருந்தார் என்று சில செய்திகள் வந்திருக்கின்றன. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆதவர்ஜனா ஏதோ ஒரு கற்பனையில் பேசுகிறார். அதை வைத்து இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியில் அவர் தான் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கார். விஜய் அங்கே போயிட்டார்னா இவர் இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, அந்த ஆசையில் பேசுகிறாரா என்று சிலர் கேலி செய்கிற அளவுக்கு அல்லது அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்குத்தான் ஆதவ் பேச்சு வழிவகுத்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி இவர் ராகுல் காந்தி அப்போ வர முடியாதோ, தமிழர் தான் வரணும்னா ராகுல் காந்தி எப்படி வருவார்? ஒருவேளை தமிழர் ஆக்கிடுவாங்களா ராகுல் காந்தியை? எனக்கு ஒன்றும் புரியல. ராகுல் காந்தி முதல்ல வர முடியுமா முடியாதான்றது வேற. இன்றைக்கு மோடி இஸ் தி டாலஸ்ட் லீடர் ஆஃப் தி கண்ட்ரி. டாலஸ்ட் லீடர் ஆஃப் தி கண்ட்ரி மட்டும் இல்லை, இன்றைக்கு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தலைவராக மோடி உருவாகி வருகிறார். மோடிக்கு நிகராக இன்னொரு தலைவர் இருப்பதாக சொல்ல முடியாது. ஆக 40 எம்பி இவங்க ஜெயிச்சாலும் 40 எம்பி ஜெயிப்பாங்களான்றது அடுத்த ஒரு வருஷம் ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கின்றதை பொறுத்து தான் தாவேகா வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாததும் இருக்கிறது. போன தேர்தலையே உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போது இந்த மீறி ஒரு வருஷத்தை ஒழுங்காக நடத்துனீங்கன்னா உங்களுடைய இமேஜ் அப்படியே தக்க வைக்கப்படும். அது இனிமே தான் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, போகிற வரவங்களெல்லாம் பனையூரில் சனிக்கிழமையான கேட்டை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களெல்லாம் கை துருன்னு இருக்குது. எல்லாம் சும்மா இருக்க போகிறாங்களா, கை ஊறல் எடுத்து இருக்குது. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. குதிரை பேரனும் சொன்னால் கோவம் வருது. ஆனால் ஆளை இழுத்திருக்கீங்க, ஆசை வார்த்தை காட்டாமலே ஆளை இழுத்திருக்கீங்க. ஏகப்பட்ட பேரை சேர்த்துட்டு அதில் பெருமையாக வேற சொல்லிக்கிறாரு. இதுதான் உண்மையான அதிமுக, இதுதான் அம்மாவுடைய கட்சின்றாரு. அப்போ என்னாச்சு? அது விஜய் கட்சி இல்லையா? என்ன திமுகவும் அதிமுகவும் தூர்ந்து போன சக்தி, தீய சக்தின்னு தொட்டு இப்போ இதுதான் அம்மாவோட கட்சின்றார். முதல்ல அண்ணா படத்தை போடாமல் இருந்தார், அப்புறம் அண்ணா படத்தை போட்டார். எம்ஜிஆரை பற்றி பேசாமையாக இருந்தார். இப்போ திடீர்னு எம்ஜிஆர் விஜய் இன்னொரு எம்ஜிஆர்ன்றார். எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான். முன்னையே நான் சொல்லியிருக்கேன், கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர்னு சொல்லும்போதே சொல்லியிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா ஒரே எம்ஜிஆர் தான். சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான், இன்னொரு எம்ஜிஆர்லாம் கிடையாது. ஆகவே இப்போ என்ன, நாங்கள் முதல்ல அண்ணாவை பயன்படுத்தலை, அண்ணாவை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆரை பயன்படுத்தலை. எம்ஜிஆரையும் வச்சாதான் 4 அதிமுககாரனை இழுக்க முடியும்ன்ட்டு எம்ஜிஆரை சொன்னாங்க. இப்போ அதிமுகவை
எவ்வளோ காலி பண்ண முடியுமோ காலி பண்ணுறதுக்காகவோ என்னவோ வேற நோக்கத்துக்காகவோ அம்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது? அம்மா எவ்வளோ பெரிய டால் லீடர். அந்த லீடருக்கு நிகராக உங்களுக்கு சொல்ல முடியுமா? எவ்வளோ போர்க்குணம் மிக்க தலைவர். ஆகவே எம்ஜிஆர், அம்மா இதெல்லாம் சொல்லி வண்டியை ஓட்ட முடியாது. உங்கள் சொந்த சரக்கை சொல்லி வண்டியை ஓட்டுங்க. சரி சார். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்க சட்டசபை நிகழ்வுகள்லாம் நெறைய தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நீங்க வந்து சட்டசபை நிகழ்வுகள பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த லைவ்ல போற விஷயங்கள், சில அமைச்சர்கள் பேசுற கருத்துக்கள் வந்து பாராட்டக்கூடியதாக இருந்தாலும், சில அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் கடும் விமர்சனத்திற்கு உட்படுகிறது. ஏன்னா, அவங்க பேசி முடிச்ச உடனே Instagramலயும், Facebookலயும் நெறைய கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி வீடியோக்கள் போட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி தான் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களுடைய பேச்சும் கிண்டல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நிறைய வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேசிய பேச்சு, நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு பேசிய பேச்சும் சரி, எனக்கு எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, நான் எப்படி பேசணும் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிய விஷயங்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மாண்புமிகு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் தமிழில் சரளமாக பேசுவதற்கு தடுமாறுவதை ஒரு கிண்டல் செய்து, அவர் என்னென்ன வார்த்தையில் ஸ்லிப் ஆனார் என்று ரீல்ஸ் எடுத்து போடுவது, அதை மட்டும் ரிப்பீட்டடாக எடிட் பண்ணி போடுவது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் ஃப்ளூயண்ட்டாக இல்லாமல் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இருந்திருக்கிறார். அவருக்கு ஆங்கிலம் கலந்த தமிழில் தான் அவர் பேசுவார். ஆங்கிலம் கலந்த தமிழில் ஒரு அவையில் ஒரு நிதியமைச்சர் பேசுவது குற்றமாகி விடாது, அது அவருக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகிவிடாது. அதன் காரணமாக இவர் மந்திரியாக இருக்கலாமா என்ற கேள்வியை எழுப்புவது தவறு. ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மதம் சார்ந்து சில கருத்துக்களை அவர் முன்வைத்தது தவிர்த்திருக்க வேண்டும். அவர் வகிக்கிற பதவிக்கு அது பொருத்தமான செயல் அல்ல. அவர் பொதுவெளியில் எங்கேயாவது போய் நான் கிறிஸ்தவன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளட்டும், சட்டசபையில் அல்ல. இரண்டாவது, அப்படி பெருமைப்பட்டு கொண்டாலும் நான் கிறிஸ்தவன், எனக்கு பைபிள் வந்து அன்பை போதித்திருக்கிறது, அன்பு மொழி, இரக்க மொழி, இதை போதித்திருக்கிறது, இதை தமிழ் மூலம் அறிய முடியாது என்று சொன்னது சற்றும் ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஆட்சேபகரமான பேச்சு என்று நான் பார்க்கிறேன். மதத்தையும் மொழியையும் எப்படி நீங்கள் லிங்க் செய்வீர்கள்? தமிழ் பெருமைக்குரிய மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி, தொன்மையான மொழி. நான் பைபிளை போற்றுகிறேன், மதிக்கிறேன். ஆனால் தமிழில் இல்லாதது எது? இரக்க மொழி, நான் கற்றுக்கொண்ட மொழி என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. தமிழ் ஆகச்சிறந்த தொன்மையான மொழி. ஆகவே தமிழ் மொழியில் இல்லாத சிறப்புகள் கிடையாது. வள்ளுவத்தை விட ஒரு உயர்ந்த இலக்கியம் கிடையாது. தமிழிலே இருக்கிற இலக்கியங்கள் உலகத்தின் எந்த மொழியிலும் கிடையாது என்று பாரதி பாடியிருக்கிறான். பல்வேறு அறிஞர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் வீரமாமுனிவரே தமிழை பற்றி என்ன சொன்னார், எப்படி கற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் வரலாறாக இருக்கிறது. ஆகவே மதத்தையும் மொழியையும் தொடர்புபடுத்தி தன்னுடைய மதம் கற்பித்திருப்பதைப் போல இந்த மொழியில் இல்லை என்கிற துணியில் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சேபகரமான வார்த்தை. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என் பார்வை. ஆனா முதலமைச்சர் வந்து தமிழை மிக உயர்ந்த இடத்துல வச்சு பேசினார். அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை தான் முதல் பாடலாக வந்து அரசு அலுவலர்களும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, பல்கலைக்கழகங்கள்லாம் பாடணும்னு சொல்லி அன்னைக்கு மார்னிங் தான் வந்து ஒரு ஒரு மசோதாவை வந்து தனி தீர்மானமாக நிறைவேற்றி வச்சிருந்தார். அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறதா ஒரு வேதனைக்குரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இல்லை, அமைச்சர்கள், அவர் புதியவர், அவைக்கு புதியவர், அந்த வேகமாக மைக்கை தட்டி விட்டதும் சரி, என்னை நீங்கள் உத்தரவு போட முடியாது என்று சொன்னதும் சரி, இதெல்லாம் அவையில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். மற்றபடி அவர் தமிழில் தமிழில் பேசுவதற்கு தடுமாறியதை நான் ஒரு குற்றமாக பார்க்கவில்லை. ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுவதையும் நான் குற்றமாக பார்க்கவில்லை. மத அடையாளத்தை பெருமிதத்தோடு வெளிப்படுத்தி மதத்தையும் மொழியையும் ஒப்பிட்டு பேசிட்டு தான் தவறு என்று நான் பார்க்கிறேன். அதை கூட ஒரு விமர்சனமாக வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன ஷேக்ஸ்பியருடைய பேரனா, ஜேபியருடைய மருமகன் தானே அப்படின்னு சொல்லி அதோட ஒரு விமர்சனமாக வச்சுருந்தாங்க. இத்தகைய பேச்சுக்கள், இத்தகைய விமர்சனங்களுக்கு தான் வழிவகுக்கும் என்பதை இனியாவது அவர் உணர்வார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். கடந்த ஒரு வாரமாக 10 நாள் காலமாக நடந்த இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் ஏராளமான மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட மசோதாவாக எஃப்சிஆரியை பற்றி பேசப்படுது. ஏன்னா எஃப்சிஆரியை வந்து கொண்டு வந்தால் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க, அதனால் எந்த வடிவில் வந்தாலும் எஃப்சிஆரியை நாங்கள் தடுப்போம்னு சொல்லியிருக்காங்களே.
அல்ல, எஃப்சிஆர்ஏ என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தமிழக அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளும் சரி எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. வெளிநாட்டில் இருந்து பெறப்படுகிற நன்கொடைகளை முறைப்படுத்துகிற ஒரு மசோதாவாகத்தான் அதை பார்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வருகிற நன்கொடைகள் சில தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் செயல்படுகிற அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்து பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டன. மதமாற்ற செயல்களுக்கும் வேறு சில தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அல்லது மதவெறியை தூண்டக்கூடிய கருத்துக்களை பரப்புவதற்கும் சில நிறுவனங்கள் இந்த நிதியை பயன்படுத்துகின்றன என்று மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இது செய்யப்படுகிறதே தவிர, ஏதோ கிறிஸ்துவ மதத்தினருக்கு எதிராக அல்லது குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்தினருக்கு எதிராக இது கொண்டு வரப்பட்டது என்று சொல்வது அரசியல் உள்நோக்கத்துடன் செய்யப்படுகிற விமர்சனம். இன்றைக்கு என்ஐஏ தமிழ்நாட்டில் 1-2 நபர்களை கைது செய்திருக்கிறது, கண்காணிப்பு வளையத்தில் வைத்திருக்கிறது. எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கிறார்கள், வெவ்வேறு துறைகளில் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள், பேராசிரியராக இருக்கிறார்கள், இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கு அச்சடித்து தருகிற வேலை அல்லது பரப்புகிற வேலை, மூளைச்சலவை செய்கிற வேலை, இவற்றிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே சென்னையிலும் கைது செய்திருக்கிறார்கள், பெங்களூரிலும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேச நலன்தான் முக்கியம். வெற்று அரசியல் உணர்வுகளோடு, மோடி எதிர்ப்பு உணர்வோடு இத்தகைய மசோதாக்களை எதிர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், அதிமுக பொறுத்தமட்டில் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய விஷயம், பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் கட்சியில் சேருங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்களே. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சீரமைப்பது அல்லது அதை மீண்டும் எழுச்சி பெறச் செய்வது, இந்த முயற்சிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்ட தயாராக இல்லை. தன்னுடைய கையில் கட்சி இருந்தால் போதும், இருக்கிறவர்கள் வரை இருந்தால் போதும், கட்சி நாளுக்கு நாள் சுருங்கி கொண்டே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார். இவர்கள் என்னதான் கத்தினாலும் காட்டு கூச்சல் போட்டாலும் அவர் காதில் வாங்கப் போவதில்லை. திருமதி சசிகலா அவர்களையோ திரு டிடிவி தினகரன் அவர்களையோ கட்சிக்குள் சேர்த்து கொண்டால் ஏற்கனவே அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்கள், ஒதுங்கி இருப்பவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு தன்னுடைய பதவிக்கு வேட்டு வைத்து விடுவார்களோ என்று அவர் கவலைப்படுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி எத்தனை தோல்விகளை தழுவினாலும் அதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய போவதில்லை. அவர் பணபலத்தின் மூலம் பதவிக்கு வந்து அந்த பதவியை கைப்பற்றி கொண்டவர். திருமதி சசிகலா தயவில் முதலமைச்சரானவர். இதையெல்லாம் இப்போது இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவர்களும் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன் இதே கருத்தை முன்வைத்து, தேர்தலுக்கு முன் இதே கருத்தை முன்வைத்து அப்போதே திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்றவுடன் அப்போது இவர்கள் பக்கம் கொஞ்சம் வலு இருந்தது. அதை மேலும் பெருக்கிக் கொண்டு இவரை தூக்கி எறிந்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார்கள். இவர்கள் இப்போது பலவீனம் அடைந்து விட்டார்கள். ஆகவே இன்னி அதிமுக என்பது எழுச்சி பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஓகே சார். ஆனால் கட்சியிலேருந்து நாள்தோறும் விலகிக்கிட்டே இருக்காங்களே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து 500 பேருக்கு 600 பேருக்குன்னு பதவியை கொடுத்துட்ருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது சரிந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டிடத்தில் மண் பூசுகிற வேலை அல்லது பூச்சி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது பலன் தரும் என்று எனக்கு தோன்றவில்லை. சரி சார். திரு அண்ணாமலை அவர்கள் கடைசியாக பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் நடத்தினார், கூட்டம் நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திட்டமிட்டு சில கூட்டங்கள் நடத்துவதாக தெரிவித்திருந்தார். ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுதாங்க. மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்தினால் போதும் என்ற முடிவுக்கு அவர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையில் விரைவில் நிகழ்ச்சி நடத்தப் போகிறார், பேரணி நடத்தப் போகிறார். சுற்றுச்சூழலுக்காக இன்னொரு பக்கம் நிகழ்ச்சி நடத்துகிறார். அவர் அரசியல் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஓராண்டுகளுக்கு மேலாகும் என்று நான் கேள்விப்படுகிறேன். தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்களுடைய வரவு நிச்சயமாக வரவேற்கப்படும். அவர் தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் என்பதுதான் என் பார்வை. அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் திரு அண்ணாமலையினுடைய செயல்பாடு ஒரு தீவிரமாக இருக்குமா? 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் இயக்கம் ஆரம்பிக்கக்கூடும். ஆனால் அந்த தேர்தலில் அவர் பங்கேற்க வாய்ப்பு இல்லை என்று தான் நான் அறிகிறேன். ஆனால் அவர் எப்போது அரசியல் கட்சி ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அதற்கு முன் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அவர் இந்த சுற்றுச்சூழலை வலியுறுத்தட்டும், போதை இல்லாத தமிழகத்தை வலியுறுத்தட்டும், பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தட்டும், மண்வளம் காப்போம் என்பதை வலியுறுத்தட்டும், மாதம் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார். அதையெல்லாம் செய்யட்டும். விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிறார். நான் அவரோடு உரையாடினேன். இதையெல்லாம் செய்யட்டும்.
ஆனால் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளின் மீது அவர் கருத்து தெரிவிக்க வேண்டும், தொடர்ந்து இயங்க வேண்டும். தொடர்ந்து இயங்குவதுதான் அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். தமிழக அரசியலில் அவர் ஒரு கவனிக்கத்தக்க சக்தியாக இருப்பார். அதற்கு அவரும் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார். நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்காக நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.